பிஃபோர் கோவிட் நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ் ட்ரிப் போனோம். அது எங்கே போனோம் அப்படின்னா பெங்களூர் தான் ஆக்சுவலி. அந்த டைமில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்துட்டு அவங்கள விட மாட்டாங்க, கல்யாணம் மட்டும் எங்கே வேணாலும் போன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து வேண்டாமா நீ சின்ன பொண்ணு தனியாக எப்படிமா போவ அப்படின்னு பயப்படுவாங்க. பட் ஃபைனலி இந்த ட்ரிப்புக்கு எங்கள் 3 பேர் வீட்லேயும் ஓகே சொன்னாங்க. எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ட்ரிப்பு, எந்த ட்ரெயினில் வரணும், எங்கே தங்கணும், எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு வந்து பயங்கரமான பிளானர். எல்லாத்தையும் பண்ணினா நாங்களும் பெங்களூர் வந்தோம். ஃபஸ்ட்டு 2 days செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சர்ச் ஸ்ட்ரீட் போனோம், எம்ஜி ரோடு போனோம், அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஃபேமஸ் ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் அந்த ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று இருந்தது, எனக்கு நேம் ஞாபகம் இல்லை, அந்த இடம் போனோம், பயங்கரமாக இருந்தது. லாஸ்ட் டே நாங்கள் பெங்களூருக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் யாரோ கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து கதவை திறக்கலை, பட் இருந்தாலும் அவங்க தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பீப் ஹோலில் பார்க்குறச்ச யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. எங்களுக்கு செம்ம பயம். நாங்கள் கதவை திறக்காமே இருந்துட்டோம். கொஞ்சம் நேரத்தில் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து சீக்கிரமாக செக் அவுட் பண்ணி பேகெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டேஷன் போயாச்சு. ட்ரெயின் ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ண போனோம், பட் எப்படியோ பிடிச்சாச்சு. அதுதான் எங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேர்ள்ஸ் ட்ரிப்பு. அதுக்கப்புறம் எப்போ எங்களுக்கு பிளான் பண்ணோம் ஏதாவது போகணுன்னு சொன்னாலுமே இதுதான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அண்டு அப்போ போனது தான் எனக்கு வெளியே போய் சுற்றணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஏதாவது ஸ்டேகேஷன் மாதிரி போகிறதுனா நான் நிறையா போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது சுற்றணும் வெளியூருக்கு போய் அப்படின்றது எனக்கு அந்த ஆசையே போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பெங்களூர் வந்து கபன் பார்க் மட்டும்தான் போயிருக்கேன் எவ்வளோ நாளில். அண்டு வேறு எங்கேயுமே போனதில்லை. ரொம்ப நாள் கழிச்சுட்டு சரி நம்ம எங்கேயாவது போய் சுற்றணும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் அங்கே என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு கபன் பார்க்கை தவிர சொல்ல வேறு எதுவுமே இல்லை. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நேற்று 1 full day நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஷாப்பிங், ஊர் சுற்றுறது எல்லாம். இனிமேல் வந்து வீடியோ 1 day டிலேயில் வரும். இன்றைக்கி எடுத்தால் நான் நாளைக்கு தான் போடுவேன். அண்ட் எல்லாரோட சேலஞ்சஸும் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே பீப்புள், பாய்.